திருப்பாவை பாசுரம் 10. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவில் கர்நாடக அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் पारात्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ती स्वोशिष्टायां सृजिनिकलितं या पल्लाकृत्य पुङ्क्ते कोदा तस्यै नमयितमिथं भूय एवास्तु भूयः. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல் பாவை பாடியருளவள்ள பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமனன்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இன்றைய நாள் பாசுரம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாடார் நாற்ற துழாய் முடிநாராயணன் நம்மாள் போற்ற பறைத்தரும் புண்ணிய நாள். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றமே உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றானந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திருவேலோர் எம்பாவாய். முதலிலே இந்த பாசுரத்துக்கான பத உரையை நாம் காண்போம். நோன்பு நோற்று சுகத்தை இடைவிடாமல் அனுபவிக்கிற, ஸ்வர்க்கம் புகுகின்ற என்றால் இடைவிடாமல் அந்த சுகத்தை அனுபவிக்கிற அம்மனாய் அம்மா என்று இந்த பாசுரத்திலே அந்த பெண் பிள்ளையை அழைக்கிறார். வாசல் திறவாடார், வாசற்கதவை திறக்க மாட்டாதவர்கள் மாற்றமும் தாராரோ, ஒரு பதில் வார்த்தையாவது பேசாரோ. வாசனை வீசுகின்ற திருத்துழாய் மாலையை முடியிலே சூடியுள்ளவனும் வாசம் வீசுகின்ற திருத்துழாய் மாலையை அணிந்திருக்கக்கூடியவன் நாராயணன் என்னும் ஒப்பற்ற திருநாமத்தை உடையவனும் நம்மாள் போற்ற பறைத்தரும், நம்மாள் பல்லாண்டு பாடப்பெற்று நமக்கு பிராபியமான அந்த கைங்கரியத்தை கொடுக்கக்கூடியவனுமான அந்த புண்ணிய நாள், தர்மமே வடிவெடுத்த எம்பெருமான் அவனால் யாரு ஒரு பண்டொரு நாள்னா முன்னொரு காலத்துல, இப்போ ராமாயணத்தை இங்க சொல்றார். முன்னொரு காலத்துல கும்பகர்ணன் இலங்கையிலே அவன் தூங்கி கொண்டே இருப்பானான். அவன் வரவாங்கி வந்ததே அதுதான். நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறவன் அந்த கும்பகர்ணன், அவன் உன்னிடத்துல தோற்று போயிட்டான், அதனால அந்த தூக்கத்தை உன்னிடத்துல கொடுத்து விட்டான் அப்படின்னு இங்க சொல்றான். கொடுத்து விட்டான், பெரும் தூக்கத்தை தான் தந்தானோ உனக்கு தந்து விட்டானோ ஆற்ற அனந்த உடையாய் அழகிய உறக்கத்தை உடையவளே அருங்கலமே அடைவறிய ஆபரணம் போன்றவளே தேற்றமாய் வந்து திற, தெளிந்து வந்து கதவை திற. இது பத உரை. இதற்கு தெளிவான விளக்கம் வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதை ஒரு சுருக்கமாக நாம் காண்போம். கீழ்பாட்டில், அதாவது நேற்றைய பாசுரத்துல தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய மாமான் மகளே என்று கூப்பிட்டாள் அல்லவா. எல்லா விளக்குகளும் நெறிந்து கொண்டிருக்கின்றன. துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே நீ எழுந்துரு அப்படின்னு முதல்ல கூப்பிடுறா. அதுக்கப்புறம் மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு மாமியை கூப்பிட்டு உன் பெண்ணை எழுப்பி அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இப்போ அவளையும் எழுப்பியாச்சு. அவளோடு சேர்ந்து இன்றைய நாள் ஆண்டாள் நாச்சியார் அடுத்த திருமாளிகைக்கு போறாள். அந்த கோபிகையை எழுப்ப, இந்த கோபிகை எப்பேற்பட்டவள்லாம்,
எல்லாரும் எல்லா கோபிகைகளும் சரி நம்மளும் சரி கிருஷ்ணனை பார்த்தா மயங்கிடுவான். இந்த கோபிகை எப்படியா? கிருஷ்ணன் இவளை கண்டால் மயங்குவானாம். அப்பேற்பட்ட அந்த கோபிகையை எழுப்ப போகிறார்கள். அந்த கோபிகை உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இவர்கள் போய் கதவை தட்டியும் அவள் இடத்துல இருந்து எந்த பதிலும் வரல. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அமனாய் என்று கூப்பிடுகிறாள். நோற்று ஸ்வர்க்கம் அப்படின்னா ஸ்வர்க்கம்னா ஸ்வர்க்கம், சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். நோற்று என்றால் நோன்பை நோற்று விட்டு. இன்னும் நோன்பே முடிக்கலையே, அதுக்குள்ள நோன்பு நூற்று அப்படின்னு சொல்றாளே அப்படின்னா, இந்த ஒரு பொருளை ஒசத்தி சொல்லும்போது அது நிஜமாலுமே அது ஏற்றத்தை சொல்லக்கூடியதா இருக்காது. சில சமயங்கள்ல ரொம்ப நன்னா பண்ணினப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை இன்னும் பண்ணலைன்னு அர்த்தம். அப்படியே உயர்த்தி சொல்ற மாதிரி சொல்லி தாழ்த்துறது. தமிழ்ல வஞ்சப்புகழ்ச்சி அணின்னு ஒரு அணி இருக்கு. நல்ல ஒசத்தி அவளுடைய பெருமையை சொல்வது போல சொல்லி அப்படியே அதை குறைச்சு சொல்றது. அதே மாதிரி இவள் நோம்பு நோற்று விட்டாள் என்று சொல்லி அதனாலே சுகத்தை அனுபவிக்கிறாள் என்று சொல்கிறாளாம். இன்னும் நோம்பே முடியல, ஆனா அதுக்குள்ள சுகத்தை அனுபவிக்கக்கூடியவளாக இருப்பவளே அப்படின்னு சொல்லிட்டு அமனாய். உள்ள என்னவா இருக்கு? மாற்றமும் தாராரோ வாசல் திறவாடார். ஏ பெண்ணே, நீ வெளியில வா, வந்து வாசல் கதவை திறக்கலைனாலும் பரவாயில்ல, மாற்றமும் தாராரோ, பதிலாவது சொல்லு. நீ கதவை திறக்கலைனாலும் பரவாயில்ல, வரேன் வரல என்று ஒரு பதிலையாவது சொல் என்று கேட்கிறாள். வாசல் திறவாடார். நாற்றத்துழாய்முடி நாராயணன். நாற்றத்துழாய் அப்படின்னா நல்ல பரிமளிக்கும் வாசனை தரக்கூடிய அந்த திருத்துழாய் மாலை அணிந்த நாராயணன். இப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? இந்த ஸ்வர்க்கம்னு பார்த்தோம். ஸ்வர்க்கம்னா சுகத்தை தரக்கூடியது. நோன்பு நோற்றால் என்ன ஸ்வர்க்கம் இவாளுக்கு கிடைக்க போகுது? என்ன சுகம் கிடைக்க போகுது? கிருஷ்ணனை அனுபவிக்கக்கூடிய அந்த ஸ்வர்க்கம். கிருஷ்ணனை அடையணும்னு தானே பாவை நோன்பு இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் அத்தனை பேரும் அங்கே போய் நிற்கிறார்கள். யாரு? 5 லட்சம் குடியில் இருக்கக்கூடிய கோபிகைகள் அத்தனை பேரும். இந்த 10 பேர் வரல. இந்த 10 பேரில் முதல்ல 3 பேர் அழைச்சிருந்தாச்சு. இன்னும் மீதி இருக்கிறவர்களை அழைக்க வேண்டும். அதுக்காக இன்றைய தினம் அவள் என்ன செய்கிறாள்? அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புகிறாள். அவள் கிருஷ்ணனே அவளிடத்துல மயங்குபவனாம். அப்பேற்பட்ட அந்த பெண்ணை எழுப்பும்போது இப்படி உயர்த்தி சொல்லி நீ இன்னும் எழுந்திருக்கல அப்படிங்கிறத சொல்றா. நோன்பு முடிக்கல அப்படிங்கிறத குறிப்பாக சொல்கிறாள். அப்படி சொல்லும்போது பெரியவாச்சான் பிள்ளை அவர்களுடைய வியாக்கியானங்கள், பூர்வர்களுடைய வியாக்கியானங்கள்லாம் நம்ம எடுத்தோம்னா இங்க உதாரணமாக மிக அற்புதமா ஒரு ஐதீகம் சொல்றது. என்ன அப்படின்னா, ராமாயண காலத்துல ராமர் வனவாசம் போகணும். கைகேயி வரம் வாங்கிட்டா தசரதன் அவர் என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சு மயங்கி போறார், கீழே விழறா, எல்லாம் பண்றார். ஆனா ராமர் சரி, இது அம்மாவுடைய கட்டளை, இதை அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், தந்தை சொல் மிக்கவர் இல்லையா, அதனால தந்தை சொல் அந்த கேட்டு நடக்கக்கூடிய ராமன் என்ன பண்றார்? காட்டுக்கு கிளம்புறார். அப்போ சீத்தை இடத்துல சொல்லிட்டு கிளம்புறார். சீத்தை சொல்றா, இருங்க நானும் வரேன். நீ எப்படிமா வருவ? நீ வந்து ராஜகுமாரி, அதாவது இளவரசியாக இருந்தவள். அங்க இப்போ காட்டுல வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த சுகபோகங்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நீயோ பஞ்சமெத்தையில படுத்தவள். இத்தனை பேர் உனக்கு அங்க வந்து யாரு தாசிகள்லாம் இருப்பா, உனக்கு வேலையாட்கள்லாம் இருக்கா. அங்க அப்படி இல்லை, மிருகங்கள்லாம் இருக்கும், பயமா இருக்கும், முள்ளு குத்தும், இத்தனையும் இருக்குமா, அதனால நீ காட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாள். உடனே அவள் கேட்கிறாள், நீ சுகபோகங்கள் இந்த ஸ்வர்க்கம்னு சொல்றேலே, ஸ்வர்க்கம்னா என்ன அர்த்தம்? அங்கே சுகம் மட்டும்தான் இருக்குமா, கஷ்டமே இருக்காதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்தை பத்தி எனக்கு விவரமா சொல்லுங்கன்னு கேட்கிறாள். உடனே ராமர் சொல்றார், அங்க கஷ்டமே இருக்காது, வேண்டியதெல்லாம் உடனே நமக்கு கிடைச்சிடும் அப்படியெல்லாம் சொல்றார். அப்படி சொன்ன போது இவள் என்ன செய்கிறாள்? அப்படியா, எனக்கு நரகம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாள். உடனே நரகத்தை பத்தி சொல்றாராம். நம்ம செய்த பாவங்களுக்கு தகுந்த தண்டனை நரகத்துல கிடைக்கும். அந்த நரகத்துல எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்தெடுப்பா, சாட்டை அடி கிடைக்கும், இப்படி எல்லாம் சொல்றார். அப்ப அது கஷ்டம் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் வந்து அவரவர்கள் மனோபாவத்தை பொறுத்தது. ஒரு சிலருக்கு அந்த போக்கியமான வஸ்து அப்படிங்கிறது அவரவர்களுடைய மனோபாவத்தை குறித்து மாறுபடும். இங்க சீதா பிராட்டி சொல்றா, நாதா, நான் உன்னுடன் சேர்ந்து இருப்பது தான் எனக்கு ஸ்வர்க்கம், உன்னை பிரிஞ்சுட்டேன்னா அது நரகம். சக சஸ்வர்கோ நரகோ எஸ் துவயா வீணா. உங்களை பிரிந்திருப்பது தான் எனக்கு நரகம்,
அதனால நான் உங்களுடனே வருவேன் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்வதாலே இவர்களுக்கு இதுவே தான் சொர்க்கம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி ஸ்வர்க்கமோ எந்த பகவானை நினைக்கும் போது இடையூறு ஆகிறதோ அது நமக்கு நரகமாக தான் தெரியும். அதனால இவனிடத்தில் மனசை நம்ம கொடுத்துட்டோமோ அப்போ அந்த பிரம்மலோகம் கூட நமக்கு எப்படி இருக்கும், மிக சிறியதாக தான் இருக்கும். அதனால அரசரே இங்க என்ன சொல்றாரா, கிருஷ்ணா நமக்கு உபாயம் அப்படின்னு நினைச்சிருந்து அவர் என்ன பண்றாளாம், கை நெஞ்சு மேல அப்படி கையை வச்சுட்டு மார்பில் கையை வச்சுட்டு அவள் உறங்குகிறாளாம் உள்ளே. அந்த மாதிரி கிருஷ்ணனே நமக்கு உபாயம், அவனே எல்லாம், அவன் தான் ஸ்வர்க்கம், அவன் தான் சுகம் அப்படின்னு அவனை நினைச்சிட்டு மார்பு மேல கையை வச்சு தூங்கின்னு இருக்காளாம். இப்போ ஆழ்வாரும் இதுக்கு என்ன சொன்னா, செய்த வேள்வியர் என்று ஆழ்வாரும் செய்தவன் என்று கம்பரும் இந்த அர்த்தத்தை அனுசந்தித்தார்கள். எழுப்புவர்களுக்கும் இதுவே ஸ்வரூபமாயிருக்க அவர்கள் இந்த ஸ்வயத்தில் இறங்குவது என். அதனால கிருஷ்ணனை அடைய வேண்டும் என்ற ஆசையாலே பதறுகிறார்கள். கிருஷ்ணனை எப்படியாவது அடைஞ்சிடணும், கிருஷ்ணனை எப்படியாவது அடைஞ்சணும். இதை சாதனமாக கனவினும் கருதுமவர்கள் அல்ல இவர்கள். சித்தோபாயம் என்கிற பகவானை பற்றினவர்களுக்கும் கர்மஞான பக்திகள் உண்டு. இவர்கள் கர்மம் பகவத்கைங்கரியமாய் இருக்கும், ஞானம் ஸ்வரூபமாகிய சேஷத்துவத்தை அறிகை. பகவானிடத்தில் ருச்சி, இவர்களுக்கு இந்த பகவானிடத்தில் எப்படி ருச்சி ஏற்பட்டதாம், இவர்களுடைய பக்தி தான், இவர்களுடைய பக்தி தான் பகவானிடத்தில் ஏற்பட்ட ருச்சி. அம்மனாய், அம்மனாய் என்றால் எங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவளே, நீ எங்களுக்கு தலைவியாய் அழகாய் இருக்கிறது, நீ தலைவியானது எங்களுக்கு ரொம்பவும் அழகா இருக்கு என்று சொல்லிவிட்டு நீ இன்னும் பேசாம பதில் கூட சொல்லாம நீ இருக்கியே, ஒரு மதுரமா ஒரு வார்த்தை சொல்லேன். சம்ஸ்ரஸ்வே மதுரம் வாக்கியம், கேட்பதற்கு ஒரு இனிய சொல், செவிக்கினிய செஞ்சொல் என்று சொல்கிறபடியே மிக இனிதாய் இருக்கும் இவர்களுடைய சொல்லை கேட்டு கட்டுண்ட நாகம் போல் அவள் மயங்கி கிடந்தாளாம். ஆஹா, நம்மளை பத்தி பெருமையா சொல்றாளே அப்படின்னு அப்படியே மயங்கி கிடந்தாளாம். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாரார், இவள் வாசலை திறக்காவிட்டாலும் இவளுடைய பேச்சை கேட்டாவது ஆனந்திப்போம் என்று வெளியில் இருக்கிறவர்கள் அவர்கள் ஆசைப்பட்டார்களாம். இதைத்தான் மதுரா லாப கிமகா மம பாபினி மத் விஹீனா வராரோகோ, மதுரா லாபா கிமாக மம பாமினி மத் விஹீனா வராரோகா ஹனுமன் கதஸ்யவ மே. மதுரா லாப கிமாக மம பாமினி மத் விஹீனா வராரோகா ஹனுமன் கதயஸ்வ மே. ஹனுமனி, இனியவளாகவும் இனிய பேச்சை உடையவளாகவும் என்னை விட்டு பிரிந்தவளான உத்தம ஸ்ரீயான என் பிரிய சீதை என்ன சொன்னாள். ஹனுமன் இலங்கையிலேருந்து வந்துட்டார், கண்டேன் சீதை, ஒரே வார்த்தை தான் சொன்னார் ராமரிடத்துல, சீதாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் கேட்கிறாராம், ராமர் கேட்கிறாராம், ஹே ஹனுமானே, அவள் எப்படி இருக்கிறாள், என் பிரியமான சீதை எப்படி இருக்கிறா, அவள் என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அனுப்பினா அப்படின்னு அதை கேட்கறதுக்கு தயாராகிறாராம். ஏன்னா சீதா பிராட்டி ஏதாவது சொல்லி இருப்பாள், இனிமையான வார்த்தைகளை சொல்லி இருப்பாள் என்று அவர் எதிர்பார்த்தாராம். அதுபோல வாசல் திறவாதார், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அப்படி என்று இதில் சொல்றார். வாசலை மூடினால் வாயை முடிக்கணுமா, உள்ள இருக்க கதவை சாத்திட்டா சரி, வாயை திறந்து ஒரு 2 வார்த்தை பேசக்கூடாதா, எங்கள் கண்ணை பட்டினி போட்டார் போல. ஏன்னா அவள் அந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். சுகத்தைனா எந்த கிருஷ்ண அனுபவத்தை, அப்போ கிருஷ்ணானுபவத்தை பண்ணி கொண்டிருந்தால் அவர்கள் கண்ணுக்கு அழகாதானே தெரிவாள். அப்படி கண்ணுக்கு அழகாக இருக்கக்கூடிய நீ இனிமையான வார்த்தையாவது சொல் என்று கேட்கிறாளாம். இதுல நீ உடனே அவள் கேட்கிறாளாம், இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள், இவள் சொன்னதுனால ஸ்வர்க்கம் புகுகின்ற என்று கிருஷ்ணானுபவமாகிற சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்ன உடனே உள்ள இருக்கிறவ சொன்னாலாம், நீங்க எதுக்கு இப்படி பழி போடுற இல்லையே மேல அப்படின்னு கேட்கிறாளாம். அவன் இங்க இருக்கான்னு எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறான். அதற்கு பதிலாக இவர்கள் சொல்கிறாராம், நாற்ற துழாய் முடி நாராயணன். இந்த துளசி இருக்கு இல்லையா, துழாய் அப்படின்னா திருத்துழாய்னா துளசி,
அந்த துளசி பரிமளிக்கும், வாசனை வீசும். அந்த வாசனை எங்களுக்கு வெளியே வருகிறதே என்று சொன்னார். அதை மறைக்க முடியுமா? இது இந்த துளசி இல்லை அந்த தாழம்போலாம் மூடி வச்சா கூட வாசம் போகவே போகாது. அந்த பாத்திரத்தோடு கூட சில சமயங்களில் அப்படி வாசனை இருக்கும். அந்த மாதிரி அந்த துழாய் வாசனை எங்களுக்கு அடிக்கிறதே, எங்களுக்கு நறுநாற்றமாக இருக்கிறது, நல்ல ஒரு வாசனையாக எங்களுக்கு வருகிறது. அவன் உடனே இவ சொல்கிறான், இல்லை இல்லை, இன்னைக்கு ஒரு காலத்தில் அவன் என்னை அணைச்சான், அந்த வாசனை இன்னும் என் நெஞ்சில் என் உடம்போடு கொட்டி கொண்டிருக்கிறது. அதை கொண்டு அவன் இங்கிருக்கிறான் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும் என்று அவள் கேட்கிறாள். நாராயணன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இவா சொல்றா, நாற்ற துழாய்முடி நாராயணன். நாராயணன் யாரு? சர்வம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன். அவன் சர்வ வியாபி. எல்லா இடத்துலையும் அவன் என்ன வேணும், அவனுக்கு கதவை திறக்கணும்னு ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லையே. சர்வ வியாபி, எங்கும் இருக்கக்கூடியவன். இங்கு முலன் எப்படி நரசிம்ம அவதாரத்தில் அந்த அந்த ஸ்தம்பத்தை உடச்சிருந்து வந்தான், அதே மாதிரி இவள் சொல்கிறான் அவனுக்கு என்ன சர்வ வியாபி. அவன் இங்கே இப்படி கதவை திறந்து தான் போகணுமா, நான் பார்க்கணுமா, அவன் உள்ளார்ந்து எப்படி வேணா அவன் போயிருக்கலாமே அப்படின்னு இங்கே வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டாள் கோஷ்டி சொன்னார்களாம். உள்ளே இருப்பவள் பதிலே பேசாம இருந்தாள் இல்லையா? உடனே இவன் என்ன சொன்னான், மாற்றம் தாராரோ வாசல் தரவாதார்னு இந்த ஆண்டாள் கோஷ்டியெல்லாம் சொன்னான். இந்த கோபிகைகள், வெளியே இருக்கக்கூடிய கோபிகைகள் சொன்னார்கள், பதில் கூட பேச மாட்டியா என்று. அதனால உள்ள இருக்கிறவ பதில் பேசினான். இப்போ பதில் பேசினவன நாற்ற துழாய்முடி நாராயணன் அவன் அங்கே இருக்கானா அப்படின்னு சந்தேகப்பட்டார்கள் இல்லவா? அந்த வாசனை வருது அப்படின்னு சொன்ன. அப்போ பதில் பேசினாலும் தப்பா போறது. இவன் என்ன பதில் பேசுறா, பதில் பேசுறா, என்ன கூட பேசுறேன்னு சொல்லுவா இல்லையா பெரியவர்கள்லாம் சில சமயத்துல. அந்த மாதிரி இவர்கள் கோபித்துக் கொள்ளலாமே அப்படி என்று அவள் நினைத்தாலாம். அதனால பேசாமையே இருக்கா. அடுத்து இவன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நாரன்னா ஜீவர்களுக்கெல்லாம் அவன் சமூகமாக இருக்கக்கூடியவன். அவனே என்ன பண்றான், புண்ணியத்தை நமக்கு தரக்கூடியவன். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் அப்படிங்கிறார். புண்ணியம் அப்படின்னா அவன் நமக்கு நற்கதியை தரக்கூடியவன். புமாம்சம் நயதீதி புண்ணியக, மனிதர்களுக்கு நற்கதியை தரக்கூடியவன் இந்த நாராயணன். இந்த புண்ணிய அப்படிங்கிற சப்தார்த்தம் இவனிடத்திலே பொருந்திருக்கிறது. வேதத்தை அறிந்தவர்களும் ஞானிகளும் எல்லா ஆத்ம ஞானிகளும் மகான்களும் என்ன சொல்வார்கள், கிருஷ்ணனே அவனே பழமையான தத்துவம், அவனே சித்தோபாயம் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனை நாம் பற்ற வேண்டும். அவனை போற்ற பறை தரும் புண்ணிய நாள். இப்போ புண்ணிய நற்கதியை தரக்கூடிய அவனை போற்ற அப்படின்னா பல்லாண்டு என்னும், பல்லாண்டு பாடினார் இல்லையா பெரியாழ்வார், அவருடைய திருமகள் ஆயிற்றே, அதனால போற்ற என்று சொல்கிறாளாம். இங்கே போற்ற இவர்களுடைய தேக யாத்திரைக்கு நம்மாள், அவனுக்கு ஆகாதார் உண்டா, அவனுக்கு யாராவது வேண்டாதவா இருக்காளா, போற்றி. அப்போ புண்ணிய நாள் வாய் வீழ்ந்த எங்க தண்ணீர் குடிக்க ஒரு குளம் இருக்கு, இதை வெட்டி வச்சிருக்கா அப்படின்னா அதில் தலை அதில் போய் விழுந்து செத்து போகிறவா எத்தனையோ பேர் இருக்கா. பல்லோன்னு தெரியாமல் அதுக்குள்ளே போய் விழறவா இருக்கா. அந்த மாதிரி வாழ்விழுந்த இந்த கும்பகர்ணன் எப்படின்னா இந்த தூக்கத்திலேயே போய் இருந்தான். 6 மாதம் அவனுக்கு தூக்கம், 6 மாதம் முழிச்சிருப்பானா. எப்படி பண்டொரு நாள், அதாவது இந்த ராமாயண காலத்தை சொல்கிறா. பண்டொரு நாள் வாழ்விழுந்த அப்படின்னா அந்த குளத்தில் போய் பெரிய குளம் வெட்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணீர் நிரப்பப்பட்ட ஏரி, அதுக்குள்ளே விழுந்துட்டான்னா எப்படி எழுந்து வரலையோ முடியும். அதே மாதிரி இந்த கும்பகர்ணன் என்ன செய்கிறான்னா, அவன் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான். அவனை எழுப்பணும், 6 மாத காலம் உறங்குவானான். அவனை எழுப்பணும் அப்படின்னா பெரிய பெரிய அந்த பறை, இந்த பறைங்கிறது சப்தம் எழுப்பக்கூடிய பறை, பெரிய பறை அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாளாம், போய் அந்த தட்டி அவனை எழுப்பவாளாம். ஓசை ஏற்படுத்தி தான் எழுப்ப முடியுமா. அதே மாதிரி அந்த கும்பகர்ணன் உனக்கு கொடுத்துட்டானா அந்த தூக்கத்தை, அதனால தான் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறார்களாம். தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ. தூயில்னா தூக்கம். இந்த இடத்துல தோற்றும் அப்படின்னா ஒரு போட்டி நடக்கிறது. அந்த போட்டியில தோற்றவர்கள் என்ன செய்யணும், அவர்களுடைய அந்த உடைமை அவர்களுக்கு ஏற்பட்ட அதை என்ன கொடுத்துடணும், அடுத்து ஜெயிச்ச வாழ்க்கை கொடுத்துடணும் இல்லையா. அதே மாதிரி நீ அவனிடத்துல ஜெயிச்சுட்ட போல இருக்கு, அதனாலதான் அந்த தூக்கத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டான், அதனால நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறார். புறப்படாத ஒழிய
நெடுங்காலமாய் தோன்றி. ஒரு நிமிஷம் தானே எழுந்து வந்துட்டு போக வேண்டியதானே, இது எவ்வளோ நேரம் ஆகுது? 6 மாதம் எப்படி கும்பகர்ணம் தூங்கினானோ அவ்வளோ நாளையா எங்களுக்கு தெரியறது. ரொம்ப நேரம் எழுந்து வராத மாதிரி இருக்கு. அவனும் ஒருத்தியை தான் சிறை வைக்கிறதுக்கு அவன் உதவினான், அவன் ஒருத்தியை பிரிக்கிறதுக்கு துணை செய்தான். இங்கே நீ என்ன பண்ணுற, எங்கள் எல்லாரையும் போக விடாமல் நீ தடுக்கிற அப்படின்னு இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த கோபிகைகள்லாம் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாளாம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறார். நாங்கள் போய் பகவானை என்ன பண்ணணும், அவனை துயிலெழ பாடவும் வேண்டியதில்லை. இப்போ எங்களுக்கு அதெல்லாம் கூட வேண்டாமா, நீ விழித்துக்கோ, நீ கண் விழித்து எங்களை பாரு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலாலே இவள் உணரும் போது இருந்த அழகை கண்டு அருங்கலமே அப்படின்னு சொல்றாங்க. அருங்கலம் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் சிரோமணியாக விளங்கக்கூடியவளே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்களோட சேர்ந்துட்டேன்னா எங்கள் கோஷ்டியும் ரொம்ப அலங்காரம் பண்ணினது மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அதனால அருங்கலமே, கிருஷ்ணனால் தலையில் தரிக்கப்படக்கூடியவளாக இருக்கக்கூடியவளே அப்படின்னா கிருஷ்ணனே அவன் அவள் சொல்றதெல்லாம் கேட்பானா, அப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடியவளே, தேற்றமாய் வந்து தேற்றமாய் அப்படின்னா பின்கட்டில் இருக்கா, அவள் கிடக்கிறா, அதாவது உறங்கி கொண்டிருக்கிறாள். அவள் எழுந்து வரணும் இல்லையா, எழுந்து வரும்போது அப்படியே வந்துடாத, உன் உடைகளை எல்லாம் சரி பண்ணி கொண்டு வா அப்படின்னு அர்த்தமா. எதனால இப்படி சொல்ற அப்படின்னா, இதுக்கு வியாக்கியானங்களில் பெரியவாச்சான் பிள்ளை மிக அழகாக சொல்றாரு. என்ன அப்படின்னா, தாரை வாளியின் மனைவி. ஆனால் வாழை இது பண்ணிட்டு சுக்ரீவனுக்கு முடிசூட்டியாச்சு. சுக்ரீவன் தாரை அவனோட இருக்கான். மழைக்காலம், அதனால் போருக்கெல்லாம் போக முடியாது. அதனால் ராமர் தனியாக இருந்துருக்கார். சுக்ரீவன் சுகபோகங்களை அனுபவிச்சு கொண்டு, இந்த முடி சூட்டியாச்சு அப்போ கேட்கவே வேண்டாம், ரொம்ப சுகபோகங்கள்லாம் அனுபவிச்சு கொண்டு அந்த சந்தோஷத்தில் இருக்கான். இந்த சந்தோஷத்தில் இருக்கிறனால இந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணுமா, மது குடிக்குமா. இந்த மதுவெல்லாம் அருந்தி விட்டு அப்படியே மயங்கின கண்களோட எல்லாம் இருக்கான். அப்போது ராமர் சொல்கிறாராம், ஐயோ மறந்து போயிட்டா போல இருக்கு, நம்ம சீத்தையை போய் தேடணுமே, அந்த எண்ணம் அவளுக்கு இல்லையே, ஏன்னா அவர்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காளே, இவருக்கு ராமருக்கு அந்த உதவியெல்லாம் தேவையா இல்லையே, இருந்தாலும் அவள் போய் சொல்கிறாராம். அப்போது இவர் ராமரே நேரடியாக போகாமல் லக்ஷ்மணனை அனுப்புகிறார். லக்ஷ்மணனை அனுப்பி நீ இந்த மாதிரி அவனுக்கு நினைவுபடுத்திட்டு வா சுக்ரீவன்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லக்ஷ்மணன் போய் முன்னாடி ஒரு சத்தம் தான் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதுக்குள்ளே உள்ளே இருந்து அப்படியே அடித்து பிடிச்சுன்னு சுக்ரீவன் வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு அப்போது இந்த லக்ஷ்மணனுடைய கோபத்தை தணிக்கணும் அப்படிங்கிறனால ஒரு பெண்ணொருத்தி போனால், எல்லாருக்குமே ஒரு பெண்கள் போனால் அது ஒரு பெரிய மதிப்பு கொடுப்பா இல்லையா, ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு இந்த சாஃப்ட் கார்னர்னு சொல்லுவாள், அந்த மாதிரி பெண்களுக்கு மீதான ஒரு நம்பிக்கை அதிகமாக இருந்தனால தாரை அனுப்புகிறார். தாரை இப்போ சுக்ரீவன் இடத்துல இருக்கிறதுனால அவளும் அந்த மதுவிலே மயங்கி அந்த கண்களோடைய அந்த சுகபோகங்களையெல்லாம் அனுபவித்தவளாக வெளியில் எழுந்து வராலாம். அப்படி எழுந்து வரும்போது அந்த ஆடைகள்லாம் கலைந்திருக்கு, எல்லாம் இருக்குது. அப்படி வராமல் நீ எப்படி வரணுமா, தேற்றமாய் அப்படிங்கிறா. நீ உன்னுடைய நம்ம உறங்கி கொண்டிருக்கும் போது ஆடைகள்லாம் கொஞ்சம் கசங்கி போயிருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சரி செய்து கொண்டு நீ இங்கே கூட இருந்தேன்னா எங்களுடைய கோஷ்டி இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக சொல்கிறா. நம்ம எல்லோரையும் எழுப்புகிறாள், அந்த கண்ணனையும் தூக்கி எழுப்புகிறாள். எல்லோரும் பாவை நோன்புக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறாள். மிகவும் அற்புதமான பாசுரம். தித்திக்கும் திருப்பாவையின் சாரம் என்பது மிக அற்புதமாக ரொம்ப அழகாக இருக்கும். திருப்பாவையை தினந்தோறும் நாம் அனுசந்திப்போம். அவள் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக நமக்கு அதன் மூலமாக திருப்பாவை மூலமாக நமக்கு அவள் அருளி செய்கிறாள். அத்துணையும் நாம் கூடியிருந்து அனுபவிப்போம். வாருங்கள். நமஸ்காரம். நன்றி. திருவாடி பூரத்து சகதுரி தாழ்வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரதங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருமள்ளி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீ மத்தியே விஷ்ணு சித்தாரி மனோநந்தன கேதவே நந்தநந்தன ஸ்ரீ சுந்தரியை நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.